Hello guys, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து இப்படி இருக்க நம்மளோட கிச்சனை வந்து நம்ம சூப்பரா இந்த மாதிரி மாத்த போறோம். நம்ம புது வீட்டுக்கு வந்து கிச்சன் எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணல. So இன்னைக்கு தான் நம்ம எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போறோம். So அதுக்காக வந்து நான் நிறைய திங்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து நம்மளோட நியூ கிச்சன்ல வந்து ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈவனா வச்சிரலாம்னு சொல்லிட்டு எல்லா அந்த பருப்பு, வேர்க்கடலை, உடைச்ச கடலை இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து மாத்தி ஈவனா வந்து வைக்க போறோம். So இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்தோம் அப்படின்றதுனால groceries-லாம் வாங்கி அப்படியே வச்சிருக்கோம் ஓபன் பண்ணாம. அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு டப்பால போட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேட் ரேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்மால் பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பெரிய பிளேட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ரொம்ப நல்லா வந்து நிறைய பிளேட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த கரண்டிஸ்லாம் மாட்டுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய கரண்டிஸ் வந்து ஹோல்ட் பண்ணுது. நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறது எல்லாமே கவுண்டர் டாப்லேயே செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்டாண்ட்லேயும் வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் பாட்டில்ஸ், கீ பாட்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி உட்டன் ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே அங்கங்க கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிச்சனுக்கு தேவையான வெசல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன். வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிருந்தேன். சரி, கிச்சன்லாம் அரேஞ்ச் பண்ணும்போதே நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து த இண்டஸ் வேலின்ற வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இவங்களது தான் இந்தியாவிலே நம்பர் 1 ஹெல்த்தியஸ்ட் கிச்சன் வேர் பிராண்டு. பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து அயன் குக்வேர். இது எல்லாமே வந்து ப்ரீ சீசன்டு. இவங்க கிட்ட மெயினாக வந்து கேஸ்ட் அயன் குக்வேர் வந்து இருக்கு. இதில் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் இவங்க கிட்ட வந்து வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு காம்போ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் தவா. இந்த தோசை தவா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு அந்த ஃபினிஷிங் இருக்கு, ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இனிமேல்லேருந்து எங்கள் வீட்டில் டெய்லி தோசையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்டாக வந்து இந்த குட்டி தடுக்கா பேன். இது வந்து நமக்கு தாளிக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் உட்டன் ஹேண்டில்லாம் கொடுத்துருக்காங்க, கையில் வந்து சூடு படாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரை பேனு. இந்த பேன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எது குக் பண்ணாலுமே இந்த பேன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து அடி பிடிக்காது, கரியாது. ஹீட்டுமே வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஹீட் ஆகிடும். அதே மாதிரி ஈவனாக வந்து குக் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த அயன் கடாய். கடாயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபினிஷிங், அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் காமிச்சது எல்லாமே ஒரு காம்போவாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதான் நான் வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மசால் தோசை, இந்த மாதிரி பெரிய பெரிய தோசை, ரவை தோசைலாம் சுடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நான் நினச்ச மாதிரியே சூப்பராக வந்து இருந்துச்சு எல்லாமே. நீங்களும் இந்த மாதிரி அயன் குக்கர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா த இண்டஸ் வேலின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு STEEJU21 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அயன் குக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ கிச்சன்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஹாலில் வந்து நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து ஈவினிங் மட்டும் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி விடுவேன்.
அப்படியே நைட் டின்னருக்கு வந்து சிக்கன் கிரேவி அண்ட் சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இண்டஸ் வேலியோட அயன் கடாயில் தான் வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டு கிராம்புலாம் வெடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து இஞ்சி, பூண்டு, சோம்புலாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போறோம். நான் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே வந்து நாங்க கரம் மசாலா ஒரு சிக்கன் மசாலா இது மாதிரி பேக்கெட் மசாலா எதுவுமே வந்து சேர்க்க மாட்டோம். எக்ஸ்ட்ராவா ஃபிளேவர் வேணும்ன்றப்ப பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி லைட்டா தண்ணி விட்டு கொஞ்சமா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து வேகட்டும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன்வேல் சப்பாத்தியும் சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம இண்டஸ் வேலி அயன் கடாயில் செஞ்ச சிக்கன் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் என்னோட கூப்பன் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.